ஆசிரியர்களே, பெற்றோர்களே மற்றும் நண்பர்களே, அனைவருக்கும் எனது அன்பான இனிய வணக்கங்கள். இன்று தேவேந்திர இலக்கிய மன்றத்தின் கல்வி திருவிழாவில் பரிசு பெறுவதற்காக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் பெருமையும் அளிக்கிறது. இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய தேவேந்திர இலக்கிய மன்றத்திற்கும் என்னை ஊக்கப்படுத்திய அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய இந்த கல்வி பயணம் எப்போதும் எளிதாக இருந்ததில்லை. பல நேரங்களில் சிரமங்களும் தடைகளும் வந்துள்ளன. ஆனால் அந்த தடைகளை பார்த்து நான் முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து படிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் முன்னேறி வருகிறேன். என்னுடைய வெற்றிக்கு முதல் காரணம் என்னுடைய பெற்றோர்களே. அவர்கள் எனக்கு தேவையான ஆதரவும் ஊக்கமும் அளித்து வருகின்றனர். அதே போல என்னை வழிநடத்தும் ஆசிரியர்களுக்கும் நான் என்றென்றும் நன்றியுடன் இருப்பேன். முயற்சி செய்தால் முடியாதது எதுவும் இல்லை என்பதில் எனக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது. நான் இன்று பெற்றுள்ள இந்த பரிசை ஒரு முடிவாக நினைக்கவில்லை. இது என்னுடைய அடுத்தடுத்த முயற்சிகளுக்கு கிடைத்த ஒரு ஊக்கமாக நினைக்கிறேன். என்னுடைய எதிர்காலத்தில் நல்ல கல்வியை பெற்று நான் விரும்பும் துறையில் சிறந்து விளங்கி என் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் சமுதாயத்திற்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்பது என்னுடைய கனவு. கல்வி என்பது வெறும் மதிப்பெண்களை பெறுவதற்காக மட்டுமல்ல. கல்வி நமக்கு அறிவையும் நல்ல சிந்தனையையும் தன்னம்பிக்கையையும் ஒழுக்கத்தையும் கற்றுத்தருகிறது. நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய மிகப்பெரிய சக்தி கல்வி. எனவே என் நண்பர்கள் அனைவருக்கும் நான் சொல்ல விரும்புவது, கனவு காணுங்கள், முயற்சி செய்யுங்கள், தோல்வியை கண்டு பயப்படாதீர்கள், தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருங்கள், எதிலும் எப்போதும் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள். இன்று இந்த மேடையில் பேசுவதற்கான வாய்ப்பை வழங்கிய தேவேந்திர இலக்கிய மன்றத்திற்கு மீண்டும் ஒருமுறை எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேவேந்திர குல இலக்கிய மன்றத்தின் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை வழங்கிய தேவேந்திர இலக்கிய மன்றத்திற்கும் என்னை தேர்ந்தெடுத்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் வாழ்க்கையில் நான் கடந்து வந்த பாதையில் பல முயற்சிகள் இருந்துள்ளன. அந்த முயற்சிகளுக்கு உறுதுணையாக இருந்தது கல்வி. கல்வி என்பது வெறும் மதிப்பெண்களை பெறுவதற்கு மட்டுமல்ல, நம்முடைய திறமைகளை வளர்த்து கொண்டு நம்முடைய கனவுகளை நோக்கி முன்னேறுவதற்கான ஒரு முக்கியமான பாதையாகும். எனது எதிர்காலத்தில் நான் ஐடி துறையில் சிறப்பாக வளர்ந்து ஒரு உயர்ந்த பதவியை அடைய வேண்டும் என்ற கனவு உள்ளது. அதற்காக என்னுடைய திறமைகளை நான் முழுவதுமாக வளர்த்து கொண்டு வருகிறேன். இந்த பரிசு எனக்கு ஒரு அங்கீகாரம் மட்டுமல்ல, இன்னும் சிறப்பாக முயற்சி செய்ய வேண்டும் என்ற ஊக்கமும் ஆகும். நான் ஸ்பீச்சுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல. என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ் வேலு சாருக்கு. அவர் தான் எனக்கு காலேஜ் போனதுக்கு அப்புறமும் இப்ப வரைக்குமே எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எனக்கு இப்ப அறிவு பாசறை 1000ங்கிற ஒரு இதுக்கு அப்ளை பண்ண சொன்னதும் அவர் தான். என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபார் வேலு சார். என்ன மாதிரியே எல்லாரும் படிங்க. இப்ப 10th 12th படிக்கிற எல்லாருமே அறிவு பாசறை 1000 என்ற அந்த இதுல செலக்ட் ஆகுங்க. உங்க எல்லாருக்குமே நல்ல ஃபியூச்சர் இருக்கும். தேங்க்யூ. என் தாய்நாட்டுக்கு முதல் வணக்கம், தமிழுக்கு தலை வணக்கம். இங்கு அமர்ந்திருக்கும் ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் என்னை போன்றோருக்கும் முத்தான முதற்கான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் கணித உழைப்பினாலும் என் குடும்பத்தின் மற்றும் ஆசிரியர்களின் ஆதரவாலுமே என்னால் இந்த மதிப்பெண் பெற முடிந்து இன்று உங்கள் முன் நிற்கிறேன். என்னுடைய உழைப்பை இத்துடன் முடித்து கொள்ளாமல் மேலும் முயற்சிப்பேன். இது ஒரு ஆரம்பமே. இதற்கு மேல்தான் நான் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கிறது. என் குடும்பத்தின் துணையும் தேவேந்திர குல மன்றத்தின் ஒத்துழைப்பும் இருந்தால் நான் இதை சாதித்து காட்டுவேன். நான் என் குடும்பத்தின் முதல் பட்டதாரியாக படிப்பதில் என்னுடைய குடும்பம் பெருமிதம் கொள்கிறது. இலக்கிய மன்றத்தின் இந்த ஊக்கத்தொகை என்னை போன்ற பல மாணவ மாணவிகளுக்கு ஊக்குவித்து மேலும் உயர வழிவகுக்கும். இத்தகைய வாய்ப்பை அளித்த தேவேந்திர இலக்கிய மன்றத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேச வந்ததோ பெருக்கம், நான் பேசி முடித்ததோ சுருக்கம். பேசுவதற்கு முன் எனக்கு இருந்தது தயக்கம். நீங்கள் அளித்ததோ ஊக்கம். ஊக்கமளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மன்றத்தின் நிர்வாகிகளே, நண்பர்களே மற்றும் இந்நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைய இந்த சிறப்பான நிகழ்வை சிறப்பாக ஏற்பாடு செய்த தேவேந்திர குல இலக்கிய மன்றத்திற்கு முதலில் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இலக்கியம் என்பது வெறும் எழுத்துகளின் தொகுப்பு அல்ல. அது நம் வரலாறு, பண்பாடு, சிந்தனை மற்றும் அடையாளத்தை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லும் ஒரு சிறந்த கருவியாகும்.
அந்த வகையில் இலக்கியத்தின் மூலம் நமது பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் நல்ல சிந்தனைகளையும் வளர்க்கும் இந்த மன்றத்தின் பணிகள் மிகவும் பாராட்டுக்குரியவை. இன்றைக்கு நான் இந்த மன்றத்தில் பரிசு வாங்குவதற்காக தொடர்ந்து 2வது ஆண்டாக வந்திருக்கிறேன். இதுவும் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது. அதே நேரத்தில் இது என்னுடைய 3வது ஆண்டாகவும் இருப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னும் சில நாட்களில் நான் மேற்பட்டு முடித்தவுடன் இந்த மன்றத்தினுடன் நானும் இணைந்து உங்களுக்கு நிறைய கருத்துக்களையும் பரிசுகளையும் வழங்குவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் மேற்படிப்பை முடித்தவுடன் SSC CGL என்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமை எழுத உள்ளேன். அதில் நான் வெற்றி பெற்று இந்த மன்றத்துடன் இணைந்து நான் என்னுடைய மேற்கான இயல்புகளை நான் செய்ய விரும்புகிறேன். என்னால் முடிந்த உதவிகளை இந்த மன்றத்திற்கும் மன்றத்தின் செயல்பாடுகளுக்கும் கண்டிப்பாக செய்வேன். இந்த மன்றம் எனக்கு கொடுத்த அன்புக்கும் ஆதரவுக்கும் வாய்ப்புகளுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அன்பும் உறவும் என்றும் தொடர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நமது நாட்டின் 80வது சுதந்திர தின நன்னாளில் தேவேந்திர இலக்கிய மன்றத்தின் 2026ஆம் ஆண்டு கல்வி திருவிழாவில் உங்கள் முன் பேசுவதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சியையும் பெருமையும் அடைகிறேன். முதலாவதாக இந்த விழாவை மிகச்சிறப்பாக தலைமையேற்று நடத்தி வரும் நமது மன்றத்தின் தலைவர் திரு கு. தங்கவேலு ஐயா அவர்களுக்கும், அவைத் தலைவர் திரு ரா. சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கும் மற்றும் சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்திருக்கும் திருமதி டாக்டர் டி. ஷர்மிளா ராஜ் அம்மை அவர்களுக்கும், திரு டி. ரஞ்சித்குமார் ஐயா அவர்களுக்கும், இந்த மன்றத்தை தோற்றுவித்து தொடர்ந்து வழிநடத்தி வரும் நமது மன்ற நிறுவனர் திரு காசிமைந்தர் ஐயா அவர்களுக்கும், மன்ற செயலாளர் திரு பி. சிவராஜ் ஐயா அவர்களுக்கும், இன்று பதவி ஏற்கவிருக்கும் தேவேந்திர மகளிர் மன்ற நிர்வாகிகள் அனைவருக்கும், விழா தொகுப்பாளர்களுக்கும், இங்கு வருகை தந்துள்ள சான்றோர்களுக்கும், அன்பார்ந்த பெற்றோர்களுக்கும், என் சக மாணவ சகோதர சகோதரிகளும் எனது மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் நமது நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த சுதந்திரமானது நமது தேசத்திற்கு போராட்டமின்றி எளிதில் கிடைத்துவிடவில்லை. அன்றைய தலைவர்களும் தியாகிகளும் தங்கள் இன்னுயிரையும் உழைப்பையும் ஈந்து எண்ணற்ற போராட்டங்களை சந்தித்த பிறகே நமக்கு அரசியல் சுதந்திரத்தை பெற்று தந்தனர். அதே போன்றே இன்றைய சூழலில் நமது மாணவ செல்வங்கள் வறுமை, பொருளாதார நெருக்கடி மற்றும் சமூக தடைகளில் இருந்து விடுதலை பெற்று கல்வியில் சுதந்திரம் அடைய வேண்டும் என்பதற்காக நமது தேவேந்திர இலக்கிய மன்றம் கடந்த 27 ஆண்டுகளாக தொடர்ந்து அரும்பணியாற்றி வருகிறது. தந்தையை இழந்த மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கி விளங்கிய மாணவர்களுக்கு நிதியுதவி வழங்கிடவும், மாணவர் சமுதாயத்தின் கல்வி வளர்ச்சிக்காக தனது சேவையை தடையின்றி ஆற்றி வருகிறது என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நமது மன்றத்தை பற்றி பேசும்போது நமது ஐயன் திருவள்ளுவனின் ஒரு அழகான குரல் என் நினைவுக்கு வருகிறது. வெள்ளத்தனைய மலர் நீட்டம், மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு. அதாவது தாமரை மலரின் தண்டு நீரின் மட்டத்திற்கு ஏற்ப உயர்வது போல, அதாவது தாமரை மலரின் தண்டு நீரின் மட்டத்திற்கு ஏற்ப உயர்வது போல ஒரு மனிதனின் வாழ்வின் உயர்வு அவனது உள்ளத்தில் இருக்கும் ஊக்கத்தின் அளவை பொறுத்தே அமையும். எவ்வாறு நீர் தாமரையை உயர்த்துகிறதோ அவ்வாறே கடந்த 27 ஆண்டுகளாக நம்மை போன்ற ஆயிரக்கணக்கான மாணவர்களின் மனதில் கல்வி ஊக்கத்தை விதைத்து நம்மை உயர்த்தி வரும் நமது தேவேந்திர இலக்கிய மன்றத்திற்கு எனது சார்பாகவும் எனது பெற்றோர்களின் சார்பாகவும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்த விழாவின் நாயகர்களாகிய என் சக மாணவ சகோதர சகோதரிகளுக்கு கல்லூரியில் பயிலும் ஒரு மூத்த சகோதரனாக ஒரு சில கருத்துக்களை நான் கூற விரும்புகிறேன். அதில் முதலாவதாக, நடந்த 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் சிறந்த மதிப்பெண்கள் பெற்று இன்று வெற்றி வாகை சூடியுள்ள மாணவர்களுக்கும் அவர்களை வழிநடத்திய அவர்களின் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் என மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு சாதித்து நிற்கும் அவர்களுக்கு நான் இங்கிலாந்து நாட்டின் முன்னாள் பிரதமரும் சிந்தனையாளருமான சர் வின்சென்ட் சர்ச்சில் அவர்களின் பொன்மொழி ஒன்றை நினைவூட்ட விரும்புகிறேன். சக்சஸ் இஸ் நாட் ஃபைனல், ஃபெயிலியர் இஸ் நாட் ஃபேட்டல், இட் இஸ் த கரேஜ் டு கண்டினியூ தட் கவுண்ட்ஸ். அதாவது ஒருவருக்கு வெற்றி என்பது அவரது இறுதி இலக்கு அல்ல, ஒருவருக்கு வெற்றி என்பது அவரது இறுதி இலக்கு அல்ல, தோல்வி என்பது அவரது முடிவும் அல்ல.
அது வெற்றியாக இருப்பினும் தோல்வியாக இருப்பினும் அதன் பின் விடாமல் தொடர்ந்து உழைக்கும் துணிச்சலே அவரை உலகின் சிறந்த சாதனையாளராக மாற்றுகிறது. இதை நான் ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால், இன்று நீங்கள் அடைந்த இந்த வெற்றியோடு உங்களது உழைப்பும் வெற்றியும் நின்றுவிடக்கூடாது. தொடர்ந்து நீங்கள் உங்கள் கடின உழைப்பை செலுத்தி இனி நீங்கள் எதிர்கொள்ளும் தேர்வுகளிலும் வெற்றி பெற வேண்டும். அதுவே உங்களை வாழ்வின் உயரத்திற்கு கொண்டும் செல்லும் என்று நான் நேரத்தில் கூறுகிறேன். அதே சமயம் நீங்கள் ஏதேனும் தோல்வியை சந்திக்க நேர்ந்தால் அதனால் தோன்று விடாமல் மீண்டும் நீங்கள் அந்த பணியை முதலில் எந்த உற்சாகத்தில் தொடங்கினீர்களோ அதே உற்சாகத்தோடும் இரட்டிப்பான உழைப்போடும் அதை எதிர்கொள்ள வேண்டும். இறுதியாக என் உரையை நிறைவு செய்வதற்கு முன் வள்ளுவரின் செய்நன்றி அறிதல் அதிகாரத்தில் உள்ள ஒரு குறளை எடுத்துரைத்து அதன் வாயிலாக உங்கள் முன் ஒரு வேண்டுகோளை நான் முன்வைக்கிறேன். திணைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையாய் கொள்வார் பயன் தெரிவார். திணைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையாய் கொள்வார் பயன் தெரிவார். ஒருவர் செய்த சிறிய உதவியையும் பனையளவாக பெரிதாக கருதி நினைவில் கொள்வது உண்மையான நன்றி உணர்வாகும். இதற்கு மிக சிறந்த சான்றாகும் ஒரு நிகழ்வு ஒரு 15 நாட்களுக்கு முன் நிகழ்ந்தது. அதை நம் மன்ற நிறுவனர் ஐயா காசிமைந்தர் அவர்கள் நமது வாட்ஸ்அப் குழுமத்திலும் பதிவு செய்திருந்தார். அது என்னவென்றால், ஒரு சில வருடங்களுக்கு முன் நம்மை போலவே நமது மன்றத்தின் மூலம் தனது 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு என 2 பொதுத் தேர்வுகளிலும் சிறந்த மதிப்பெண்கள் பெற்று இருமுறை நம் மன்றத்தின் வாயிலாக விருது பெற்று இன்று அரசு உயர்நிலைப் பள்ளியில் கணித ஆசிரியராக பணியாற்றும் திருமதி ஜெயந்தி அவர்கள் தான் அரசு பணியில் சேர்ந்த உடனே இம்மன்றத்தை தொடர்பு கொண்டு ரூபாய் 5000 நன்கொடை வழங்கி அடுத்த தலைமுறை மாணவர்களாகிய நம்முடைய கல்விக்கு உறுதுணையாக நின்றிருக்கிறார்.